பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த நாள்லையும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் தொடர்ச்சியாக முற்பிதாக்களுடைய குடும்பம் ஆபிரகாம், ஈசாக்கு அப்படி தியானித்து கொண்டே வருகிறோம்ல. லூக்கா 1 அதிகாரத்தில் வாசிக்கும்போது சகரியா எலிசபெத் என்ற ஒரு குடும்பம், யோவான் ஸ்நானகனை பெற்றெடுத்த அந்த குடும்பம், அதை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்குறோம்ல. அந்த 2 கணவன் மனைவி அவங்களை குறித்து லூக்கா 1 அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும்போது, அந்த எலிசபெத் சகரியா 2 பேரும் அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியாயங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுடைய கட்டளைகளின்படி குற்றம் அற்றவர்களாயும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயும் நடந்தார்கள். அதுதான் நம்ம பார்க்கிறோம். இந்த குடும்பத்தில் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் நடக்கிறாரு. கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாலே நிறையா அதாவது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதமான காரியம் நடந்தது. இப்போ இவங்களுக்கு வயசான காலத்தில் இனி குழந்தை பிறக்காதுன்ற நிலைமையில் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். இது இயற்கைக்கு மேற்பட்ட காரியம். இப்போ கன்னிமரியாள், அவனுடைய யோசேப்பு மரியாதை குடும்பத்தை பாருங்கள். ஒரு கன்னிக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? பிறக்காது. ஆனால் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது. அப்புறம் நட்சத்திரம் தோண்டி அப்படியே வழி நடத்தி கொண்டு வருகிறது. நிறைய காரியம் மிராக்கிள்ஸ் நடந்தது. இயேசுடைய பிறப்பை நம்ம நினைவு கூறும்போது இதெல்லாம் நினைவு கூறணும். இன்றைக்கு இந்த குடும்பத்தை பாருங்கள். இவர்களுக்கு வயதாகிவிட்டது. சகரியா ரொம்ப கிழவன் ஆயிட்டார். அவருடைய ஒய்ஃபு கிழவி ஆயிட்டாங்க. அவர் ஊழியத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆகிறார். இனி அவ்வளோதான், ஊழிய நாட்கள் முடிந்தது, வீட்டில் போய் ஓய்வு எடுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்துட்டார். அப்போ 60 வயசுக்கு மேலே இருக்கும்ல. இப்போ ஊழியத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. இனி அவ்வளோதான், அவருடைய மனைவி கிழவி ஆயிட்டாங்க. அதாவது இனி குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது. அந்த சூழ்நிலையில் தேவதூதன் அவருக்கு தோன்றி என்ன சொல்கிறான் பாருங்க, 13ஆம் வசனம். தேவதூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இப்போ சகரியாக்கிட்ட தேவதூதன் பரலோகத்திலேருந்து செய்தியை கொண்டு வருகிறான். நீ பயப்படாத. தேவதூதனை பார்த்தோன்னு ஒரு பயம் அவருக்கு, ஒரு வெளிச்சம். தேவதூதன் இது முன்னால் பார்த்ததையெல்லாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாரு. நீ பயப்படாத, நான் கர்த்தரிடத்துலேருந்து வந்த தேவதூதன், ஆண்டவரிடத்துலேருந்து உனக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன வேண்டுதல் அப்படின்னு சொன்னால், உன் மனைவியாக எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை பெறுவாள், அவருக்கு யோவானை பெயரிடணும்னு சொல்லுகிறான். இப்போது நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க. இப்போ தேவதூதன் நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷம் தானே படுவீங்க. அப்படியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்டால் மகிழ்ச்சியாக துதிப்பீங்கல்ல. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அது எப்படி ஆகும்? நான் கிழவனாயிட்டேன், ரிட்டையர்டு, என் மனைவி கிளவியாக்கி விட்டாள், இனி அவங்களுக்கு கர்ப்பத்தில் குழந்தை உண்டாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் தேவதூதன் சொல்கிறான், அவன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று. அப்போ அவர் ஜெபிச்சிருக்கிறாரு. எப்போ ஜெபிச்சு? இப்போ அவர் ஜெபித்திருந்தா என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லியிருப்பார். அப்போ எப்போ ஜெபிச்சார்? 30 வருஷத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணார். அதில் கல்யாணம் ஆன புதுசில் 40 வருஷத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணினார். அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இனிமேல் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணியாச்சு, இது இனிமே குழந்தை பெற வாய்ப்பில்லை, எனக்கு வயசாயிட்டு, என் மனைவியும் வயதாகி விட்டது, அதனால் இனி குழந்தை பெற வாய்ப்பே இல்லை. அப்போ ஜெபம் பண்ணுறதை நிறுத்திவிட்டு தெய்வ சித்தோன்னு நிறுத்திட்டார். இப்போ பரலோகத்தில் என்ன செய்தி வருது? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டார். இது என்னடா இது, நாம் என்னைக்கோ ஜெபம் பண்ணோம், இப்போ அதுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை, இப்போ வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னா ஆண்டவர் பாருங்கள், யோவான் ஸ்நானகனை தேவன் கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அப்போது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம், இட்ஸ் எ மிராக்கிள். இனி சகரியா எலிசபெத்துக்கு குழந்தை பெற வாய்ப்பே இல்லைன்னு மருத்துவம் சொல்லி இருக்கும். என்ன அவ்வளோதான். ஆனால் அப்போ தேவன் அற்புதம் செய்கிறார். அவருக்கு குழந்தையை கொடுத்து
இயேசுவுக்கு முன்தூதனாக யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் பிறக்க வைக்கிறார். பிரியமானவளை, சில சமயம் அப்படி தான். நீங்கள் என்னைக்கோ ஜெபம் பண்ணியிருப்பீங்க, இப்போ மறந்துருப்பீங்க அந்த சூழ்நிலை. அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் 15 வருஷத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த ஜெபத்தை தேவன் கவனமாய் குறித்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு பதில் கொடுக்க. ஒரு வேலைக்காக காத்திருக்கிறார், அந்த வேலையிலே பதில் தருவார். உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, அல்லது உங்கள் குழந்தைக்காக, திருமண காரியமா, இல்லை உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனைக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ சூழ்நிலை பார்த்தா அது நடக்கிற மாதிரி தெரியல, அதனால் நீங்கள் மறந்துட்டீங்க. இன்னும் அவ்வளோதான், சரி தேவ சித்தம் அப்படின்னு அதுக்காக ஜெபிக்கிறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருகிறார். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நான் இப்போ ஜெபம் பண்ணேன், 10 வருஷத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணல, 15 வருஷத்துக்கு முன்னால் நீ ஜெபித்தல்ல, 5 வருஷத்துக்கு முன்னால் இந்த காரியத்துக்கு ஜெபித்தல. ஆமாம், அது அப்போ ஜெபம் பண்ணேன், இப்போ எல்லாம் சூழ்நிலை மாறி போச்சே. இதுதான் டைம், இதுதான் என்னுடைய வேலை, நான் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற வேலை. எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? சில சமயம் அப்படி ஆண்டவர் பதில் தருவார். அது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியமாக இருக்கும். அதுதான் அற்புதம் என்பது. பாருங்க, அதே மாதிரி காரியத்தை உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்டு பதில் வராததுனால நீங்கள் இதை விட்டுட்டீங்க. தெய்வ சித்தத்தின்படி நடக்கட்டும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். அவரால் முடியும். ஒரு கணவன் மனைவி பாருங்க, அவர் ஒரு ஊழியக்காரர். தன் மனைவிக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியும், கற்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்ணாங்க. 5 வருஷம் கடந்துட்டு, 10 வருஷம் கடந்துட்டு, 15 வருஷம் கடந்து விட்டது. அப்போ இவ்வளோ நாள் நம்ம ஜெபித்தோம், ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு. அப்போ தெய்வ சித்தம் இல்லைன்னு அப்புறம் ஜெபிக்கிறதே விட்டுட்டாங்க. 2 பேரும் ஊழியத்தை மகிழ்ச்சியோடு செய்து கொண்டே இருந்தாங்க. கர்த்தரை பற்றி அறிவிப்பது, சபை நடத்துவது, ஊழியம் செய்வதில் கவனம் செலுத்தினாங்க. திடீர்னு அவருடைய மனைவியனுடைய வயிற்றில் ஒரு கட்டி, அது பாரமாயிற்று, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாக்கினது. அதனால் உடம்பு அப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவங்க எல்லாம் கையெல்லாம் வச்சு பார்த்து ஏதோ கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கும் நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவோம். அந்த காலத்தில், இப்போ அந்த ஸ்கேன் எல்லாம் வர்றதுக்கு முன்னால் எடுத்து பார்த்துருவோன்னு சொன்னாங்க. சரின்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அழகான ஒரு குழந்தை. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க எப்போவோ ஜெபம் பண்ணாங்க, அப்போ அந்த ஜெபத்தை விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க எதிர்பாராத நேரத்தில் தேவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். சகரியா எதிர்பாராத நேரத்தில் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருகிறார். மகளே, மகனே, பயப்படாதவன் வேண்டுதல் கேட்கப்பட்டார். இவங்க ஜெபத்தை கேட்டு ஏன் ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்தார் தெரியுமா? இந்த 2 பேரை குறித்து 6ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுது, கர்த்தரிட்ட கற்பனைகள் எல்லாவற்றிலும் அவங்க குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்டாங்க. அதாவது கற்பனையின்படியே நடந்து கொண்டாங்க. யாருமே அவங்களை குற்றம் சாட்ட முடியாது. இவங்க என்ன வசனத்தின்படி வாழலை, இஷ்டப்படி வாழ்கிறாங்க, அது மாதிரி இல்லை. கர்த்தருடைய கற்பனைகளின்படி அப்படியே வாழ்ந்தார்கள். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களா? நம்ம இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். நம்முடைய பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், அல்லது பிஸ்னஸ்ஸு, வேலை, எதுவாக இருந்தாலும் எல்லாத்திற்குமே வசனத்தில் ஆலோசனை சொல்லியிருக்குல்ல. அப்போ அதன்படி நடந்து கொள்ள நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். வேத வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கை ஒப்பிட்டு குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழணும். இவங்க 2 பேரும் அப்படி வாழ்ந்தாங்க. கணவன் மனைவி இருவரும் என்று சொல்லப்படுகிறது. குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தாங்க. யாருமே இவங்க இந்த வசனத்தின்படி அவங்க நடக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுகிற மாதிரி அவங்க நடந்து கொள்ளவில்லை. உங்களை குறித்து அப்படி சாட்சி சொல்ல முடியுமா? இந்த வேத வசனத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்குறீங்களா? அதை ஒப்பிட்டு நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபித்து கொள்ளணும். ரொம்ப அவசியம். நம்ம வேதம் வாசிக்கிறது அப்படியே சும்மா ஒரு அதிகாரம் இன்றைக்கி வாசிக்கிறேன் என்பதற்காக இல்லை. நம்முடைய வாழ்க்கையை வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கற்பனைகளின்படி என் வாழ்க்கை இருக்கிறதா, என் குடும்பம் இருக்கிறதா என்று நம்மை சோதித்து பார்க்கும்படிக்கும் ஆராய்ந்து பார்க்கும்படிக்கும் வசனத்திற்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம். 2வது பாருங்க, அவங்க நீதி உள்ளவளாக இருந்தாங்க. 2 பேருமே வசனத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவங்களும், 2வது நீதி உள்ளவர்களுமாக இருந்தாங்க. அநீதியான எந்த காரியத்துக்கும் அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தேவன் நீதி உள்ளவர். நம்முடைய பேச்சு, செய்கை எல்லாம் நீதி உள்ளதாக இருக்கணும். அநீதியான காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. சில நீ பேசுறது நீ அநியாயமாக இல்லை, ஒரு நீதியாக நீ பேசக்கூடாதா?
செய்யக்கூடாது, அது அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்கிறோமா? நம்ம வீட்டுக்குள்ளே, வெளியில், வசிக்கிற இடத்துல மற்றவங்க பார்த்து என்னப்பா இதுங்க அநியாயமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நடக்கிறோமா? இல்லை, இவங்க ரொம்ப நீதி உள்ளவங்க, அவங்க நீதியாக தான் காரியத்தை செய்வாங்க, நீதியாக தான் பேசுவாங்க, நீதியாக தான் நடந்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? யோசித்து பாருங்க. இங்கே சகரியாவை எலிசபெத்தும் ஒரு நீதிமான்கள் என்று மற்றவர்கள் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அதன் பிறகு இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்படிக்க நடந்து கொள்ளும் போது நீதிமான்களாக நாம் வாழுகிறோம். நீதிமான்களாய் வாழணும். அதற்கு நம்ம எந்த ஒரு காரியத்தில் அநீதியான காரியத்துக்கு துணை போகக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளே கூட நீ பேசுகிறது அநியாயமா இல்லையா, கொஞ்சம் நீதியாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. சரியா? அப்போ சகரியா இந்த எலிசபெத் தம்பதிகளை நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. அவங்க வசனத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நீ தேவனுக்கு முன்பாக நீதியான வாழ்க்கை, அநீதியான எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அவங்கள ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பம் இந்த வசனத்தின்படி தான் நாங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ளுவோம். இந்த வசனத்தின்படி நாங்கள் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. அது மாதிரி நாங்கள் எது செய்தாலும் நீர் நீதி உள்ள தேவன், எங்களை கவனித்து கொண்டிருக்கிறீர், எந்த அநியாயத்துக்கும் துணை போக மாட்டோம், அநியாயமாக நாங்கள் பேச மாட்டோம், செயல்பட மாட்டோம், நீதியாக செயல்படுவோம் என்று அர்ப்பணித்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும். உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். இப்போ நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில், தகப்பனே, எங்கள் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்கப்பா, எங்களோட பேசுகிறீங்க, எங்களை உற்சாகப்படுத்துகிறீங்க, எங்கள் ஜெபத்தை எல்லாம் உடைய நினைவில் வைத்திருக்கிறீங்க. நாங்கள் மறந்தாலும் எங்கள் ஜெபத்தை நீங்கள் மறக்கலை. ஏற்ற காலத்தில் எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிற தேவன், இதோ இந்த பிள்ளைகள், இந்த குடும்பத்தார் இன்றைக்கு வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் வேண்டிக் கொண்ட காரியத்துக்கெல்லாம் நீங்கள் அற்புதம் செய்து அவளை மகிழ்விக்க போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரப்பா. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தகப்பனே, வசனத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். நீதியாக நடந்து கொள்ளவும், நேர்மையாய் நடந்து கொள்ளவும், அநீதியான எந்த காரியத்திற்கு இடம் கொடுக்காதபடி நீர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நாங்களும் நீதி உள்ளவளாய் நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கும்படிக்கு செய்யும். மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆசீர்வதியும். எல்லா வியாதிகளும், வேதனைகளும், குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். இந்த நாளில் அவளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். அன்று எங்கள் குடும்பத்தில் எப்படி இந்த எழுப்புதலை கட்டளையிடும்படி எங்களுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்கிறீரோ, எங்கள் சபையிலும் அந்த மாதிரி எழுப்புதல் உண்டாகணும். எல்லா குடும்பங்களும் சகரியா எலிசபெத் குடும்பத்தை போல குற்றமற்ற குடும்பங்களாக, நீதி உள்ள குடும்பங்களாய் வாழ உதவி செய்யும். எங்கள் தெருக்களில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இயேசுவாகிய ரட்சகர் அறிந்து கொள்ளணும். அவருடைய மனக்கண் திறக்கப்படணும். அதற்காக ஜெபிக்கிற எங்கள் பட்டணத்தில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டில், எங்களுடைய இந்தியாவில் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கட்டும். நீர் உலக ரட்சகர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள நாங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று கலங்குகிறார்களோ, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்து மகிழ பண்ணுங்கப்பா. நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசினாரா? இல்லை, ஆண்டவர் பேசினார்ல, ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த சகரியா எலிசபெத் குடும்பத்தை நீங்கள் நினைத்து கொள்ளணும். தினந்தோறும் குடும்பமாக ஜெபிக்க மறவாதிருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.